அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரம் காக்க வச்ச கொடுமை. பச்சிளம் குழந்தைகள் 9 பேரோ 10 பேரோ இறந்து போயிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பழி கொடுத்தது தான். உங்களுக்கு எப்படிங்க மனம் வந்தது? நான் வர்றேன்னு சொன்னேன், நீங்க எங்க வந்தீங்க? சுற்றி இருக்கிற அத்தனை மருத்துவர்கள் வந்துட்டாங்க. நீங்க அந்த மருத்துவர்களை பத்தி தான் கொச்சப்படுத்தி பேசுனீங்க. உங்க தொண்டர்களை சொல்லக்கூடியவர்களை அந்த டாக்டர்கள் போராடிட்டு இருக்காங்க. நீங்க சட்டம் பண்ணாம போறீங்க. பச்சை குழந்தைகள்லாம் வெறித்தனமா கூட்டி வரப்பட்டாங்களே, அந்த குழந்தைகள் செத்து மடிந்திருக்கிறார்களே, அவர்கள் உடலை நீங்க சுமந்திருக்க வேண்டாமா? இப்ப நீங்க வந்து கேட்கலாம், அரசு தடுக்க வேண்டியதானே? 2026 நாங்க அவர் தான் முதல்வர் இப்படி சொல்றதுனால திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து எரிச்சல் அடைந்து தடுக்கிறாரு. இது சொன்னீங்களா இல்லையா? அப்போ அதையும் செய்ய முடியல. எல்லா கட்சிக்கார ஆம்புலன்ஸ் நிற்கிது, 108 நிற்கிது, பறந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கட்சிக்காரங்க எங்கன்னு கேட்குறேன். இன்னைக்கு வட இந்தியா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு நடிகருக்கு இத்தனை கூட்டம், உங்களை தளபதின்னு கூப்பிட்டாங்கல்ல, அவர்கள் மனது இன்னைக்கு இதயம் நொறுங்கி விட்டு இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டு ஓடுவார் ஒரு தலைவர்னு எதிர்பார்க்கல. பச்சிளம் குழந்தைகளை பார்க்கும் போது மனம் பதபதைக்குது. கண்ணீர் விடாதவர்கள் கல் நெஞ்சர்கள். பொய்யாமொழி கண்ணீர் விடுறதை அரசியல் படுத்துறாங்க. அவரும் ஒரு சாமானிய மனிதர் தானே. இனி விஜய் உங்களால் தூங்க முடியாது. இது உங்கள் இறுதி காலம் வரை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். 40 குடும்பத்துடைய சாபம் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளரும் எழுத்தாளருமான திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் ஒரு விரும்பத்தகாத சம்பவம், தமிழக அரசியலே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது நடந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. அந்தளவிற்கு கரூரில் விஜயோட பரப்புரையில் அங்கே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மூச்சுத்திறனின் காரணமாக 39 பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்களே சார். இது வந்து யார் பொறுப்பேற்றிருக்கிறது, யாரோட தப்பில் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க? எந்த கட்சி வந்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்களோ அந்த கட்சி தான் வந்து அனைத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டும். இதுதான் வந்து அடிப்படையான ஒரு அரசியல் புரிதல். இப்போ நீங்கள் ஒரு கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா அந்த கட்சி கூட்டம் நடந்து முடிந்து முழுமையாக கலைந்து வீடு போகிற வரைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. தார்மீக அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், தார்மீக அடிப்படையில் பல்வேறு தலைவர்கள் வந்து பேச்சை முடிச்சுட்டு போகும்போது கூட மேடையில் சொல்லுவாங்க, அன்பான சொந்தங்களே வீட்டுக்கு நல்ல விதமாக போய் சேர்ந்துருங்க, வீட்டுக்கு போயிட்டு ஒரு SMS பண்ணுங்கள், செய்தி அனுப்புங்க, வழித்தடங்களில் எதுவும் விபத்து ஏற்படுத்தாமல் போய் சேருங்க. இது வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்குள்ள இயல்பான ஒரு தார்மீக உரிமை குணம். நேற்று நடந்தது பாருங்களேன். விஜய் 10 நிமிஷம் பேசுகிறதுக்கு 10 மணி நேரம் காக்க வச்ச கொடுமை. நீங்கள் கூட சொன்னீங்க, தமிழக வரலாற்றில் இப்படி வந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் 40 பேர் கொல்லப்பட்டது என்பது இல்லவே இல்லை. பச்சிளம் குழந்தைகள் 9 பேரோ 10 பேரோ இறந்து போயிருக்காங்க. எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் குழந்தைகளை அள்ளி கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்க. அது என்ன பொருட்காட்சியா? எக்ஸிபிஷனாக நடக்குது. குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பழி கொடுத்ததை போன்ற ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட பழி கொடுத்தது தான். சின்ன இடத்துல 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்கிற இடத்துல 20,000 பேருன்றாங்க. எத்தனாயிரம் பேர் வரட்டும், அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்துல இருப்பவர்கள் யார்? அது ரொம்ப முக்கியம் இல்லை. நேற்று நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே மயக்கப்படுறதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. தண்ணி பாட்டில் வீசுகிறீங்க. இதுதான் தண்ணி பாட்டில் வீசுகிறீங்க. இதுதான் உங்கள் தலைமை பண்பு. தண்ணி பாட்டில் வீசினா சரியாயிடுமா? சரி, நீங்கள் மயக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச்ச முடிக்கல. திருச்சி ஏர்போர்ட்டில் போகும்போதே உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருது, கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் மயக்கப்பட்டு விழுந்து மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. அதில் 30க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி திருச்சி ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் பேருந்தில் தான் போனீங்க. பேருந்துன்னா நான் சொல்கிற பேருந்து இல்லை, அவருடைய கேரவனில் போனீங்க. அப்போவே தெரிஞ்சிருக்கும். பத்திரிகையாளர்களே நிற்கிறாங்க. நீங்கள் அதை சட்டை பண்ணாமல் எப்படி போனீங்க? உங்களுக்கு எப்படிங்க மனம் வந்தது? நீங்கள் குறைந்தபட்சம் திருச்சியில் ஒரு 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 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்க வேணாமா? நீங்கள் சாதாரண ரூம் விடுங்க, திருச்சி தான் இருக்க. தங்கி இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய தொண்டர்களையும் அடுத்த கட்ட தலைவர்களையும் என்னப்பா ஆச்சு போய் பாருங்கள், நான் வரவா, நான் வர்றேன்னு சொல்லி அந்த ஹேஷ்டாக் போடுறீங்க. உங்கள் விஜய் நான் வர்றேன் எங்கே வந்தீங்கன்னு கேட்குறேன். நான் வர்றேன்னு சொன்னேன், நீங்கள் எங்கே வந்தீங்க? அங்கே வந்து இத்தனை உயிர்கள் பலியாயிருச்சு. முதல்வர் வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து எடுத்து கூட
மாத்திரைகள் அவர் ஒரு 70 வயதை தாண்டியவர், எல்லோருக்குமே இருக்கும். ஒரு உறங்க போகிற நேரம் அவர் வந்து சட்டையை மாட்டிக்கிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்புறாரு. இந்த முன்னாள் தலைவர்கள் நினச்சி பாருங்கள், ஜெயலலிதா காலத்திலலாம் இது நடக்குமா? நடக்காது. அது வேறு விஷயம். வந்து சேர்றாங்க, அமைச்சர்கள் உடனே வர்றாங்க, சுற்றி இருக்கிற அத்தனை மருத்துவர்களும் வந்துட்டாங்க. நீங்கள் அந்த மருத்துவர்கள் பற்றி தான் கொச்சப்படுத்தி பேசுனீங்க. டாக்டர் சரியில்லைங்க, டாக்டர் சரியில்லை. நீங்கள் உங்கள் தொண்டர்களை சொல்லக்கூடியவர்களை அந்த டாக்டர்கள் போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் சட்டை பண்ணாமல் போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் போயிட்டீங்க, உங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் நிலை என்ன? அவங்க எங்கே போனாங்க? இப்போ அதை தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். இந்த விஜயோட அமைதிக்கு என்ன காரணம்? ஏன்னா ஒரு பரப்புரை முடிஞ்சு போகும்போதே பாதி பேர் மயக்கம் போட்டு விழுகுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ இந்த வாட்டி உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படின்றது கண்டிப்பாக விஜய்க்கு தெரியும். திருச்சிக்கு வராரு, திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் நிற்கிறாங்க. அந்த ப்ரெஸ் ஒரு கர்டசி கூட ப்ரெஸ்காரங்களை பார்த்து அந்த ஒரு இறந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கல, வெளிப்படையாக எதுவுமே பண்ணாமல் ஏர்போர்ட்டுக்குள்ளே கிளம்பி போயிட்டு சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் அறிக்கை விடுறார். அவர் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடி மோடியே அறிக்கை விட்டார், இந்த மாதிரி இரங்கல் தெரிவித்து அறிக்கை விட்டார். அப்போ உங்களோட பரப்புரையில் இறந்ததுக்கு நீங்கள் தான் முதல்ல அறிக்கை விடணும், ஆனால் ஒரு அந்த அறிக்கை விடலை. அப்போ அவரோட அமைதிக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்னு பார்க்குறீங்க? திரும்பி கூட பார்க்கல, பத்திரிகைக்காரங்களை திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ளைட்டில் ஏறி 38 நிமிஷம் வந்து சேர்ந்தார். அப்போ ஒரு அறிக்கை வந்து மனம் உடைந்து போயிருக்கிறேன், எல்லாரும் அறிக்கை விடலாம். ஆனால் நியாயப்படி நீங்கள் திருச்சியில் தங்கியிருந்து உங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களெல்லாம் அழைத்து என்ன ஆச்சு, 40 பேருன்றாங்களே, போய் நில்லுங்க, குறைந்தபட்சம் அந்த உடல்களை சுமக்க வேணாமா? நீங்கள் உங்களை பார்க்க ஓடி வந்தாங்களே வெறித்தனமாக, நீங்கள் வெறித்தனம்னு சொல்லிவிட்டு அவர்களை ஏற்றி விட்டு பச்சை குழந்தைகள்லாம் வெறித்தனமாக கூட்டி வரப்பட்டாங்களே, அந்த குழந்தைகள் செத்து மடிந்திருக்கிறார்களே, அவர்கள் உடலை நீங்கள் சுமந்திருக்க வேணாமா? எங்கெங்க புசி ஆனந்து? மரத்தில் ஏறினா கூட இறங்குங்க அப்படின்னு மைக்கு வச்சு பேசின புசி ஆனந்த் எங்க? ஆதவ் அர்ஜுன் எங்க? மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் நிற்பாங்களே கூட, அவங்க எங்க? இவர்களெல்லாம் எங்கே போனார்கள்? ஓடி ஒளிந்து விட்டார்கள் கைதுக்கு பயந்து. இது எப்படியான அரசியலுங்க? நம்ம விஜய் அரசியலுக்கு வர வேணாம்லாம் சொல்லலை, ஆனால் அந்த மக்களை நீங்கள் அரசியல் படுத்தலை. நான் சொல்கிறேங்க, பேரறிஞர் அண்ணா காலத்தில் பேரறிஞர் அண்ணா தினமும் பயணப்பட்டு பேசிக்கிட்டே இருந்தார். இரவு வந்து விடுவார் என்று காத்திருப்பாங்க, காலையில் தான் அவரால் வர முடியும். காரணம், அந்த காலகட்டத்திலோட பயணம் அப்படி தான் இருக்கும். தனி ஃப்ளைட்லாம் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, மாட்டு வண்டியில் கூட வந்திருக்காங்க. வந்து சேர்றதுக்கு அதிகாலை ஆகிடும், அவங்க தூங்கி இருக்க மாட்டாங்க. அதிகாலையில் பேசும்போது அதே கூட்டம் அப்படியே உட்கார்ந்துருக்கும். ஏன்னால் அவர்கள் அரசியல் படுத்தப்பட்டாங்க. இந்த கூட்டம் எப்படி இருக்கு? இது வெறியூட்டப்பட்ட கூட்டமாக இருக்கிறது. ஒரு வெறித்தனமான கூட்டம் தானே பேசுறீங்க நீங்க. இது என்ன நீங்க கருத்தாக்கத்தை நீங்க சொல்றீங்க? எந்த சித்தாந்தத்தையும் நீங்க விதைக்கல. அவர்களை உணர்ச்சி வசப்படுத்தி வெறியூட்டி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரம் காத்திருக்கணுமா? இது வந்து ஒரு அடிப்படையில் ஒரு தர்மம். அது காலையில் 8:45 மீட்டிங்ன்றீங்க, நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க. அந்த 8:45 தான் நீங்கள் பனையூர்லேருந்து கிளம்புறீங்க. இது வந்து ஒரு அரசியல் அராஜகம் இல்லையா? 8:45 வந்து அவன் கூட்டத்தில் நிற்கிறான், குழந்தைய தூக்கிட்டு வந்து நிற்கிறான், வெட்ட வெயிலில், அவ்வளோ ஹியூமிடிட்டி. நீங்கள் அப்போ கிளம்புறீங்க, உங்கள் விலை உயர்ந்த காரில் கிளம்பி தனி விமானத்தில் வந்து இறங்கி திருச்சியிலேருந்து ஆடி அசைஞ்சு வந்து சேர்றீங்க. 12 மணிக்கு வந்துடுவார் விஜய், நாங்கள் 7 மணிக்கு வர்றீங்க. அதுவரை அவன் செத்துட்டானாங்க, தண்ணி இல்லைங்க. அந்த தகவலை சொல்ல முடியாதா? மாலை 7 மணிக்குத்தான் விஜய் வருவார், நீங்கள் உங்கங்கே போய் உணவை முடிச்சுட்டு வாங்க. தகவலை சொல்லணுமா வேணாமா? நீங்கள் காவல்துறை மேலே பழி போடுறீங்க. ஆனால் கிரவுண்டில் சொல்லியிருப்பாங்களா சார் இந்த மாதிரி? என்னதான் ஒரு பக்கம் அவங்கள கேட்கக்கூடிய இடத்துலையும் அவர்கள் இல்லை, சொல்லக்கூடிய இடத்துலையும் அவர்கள் இல்லை. ஏன்னா அவர்களால் மேக்சிமம் சொல்ல முடிகிறது, மரத்தில் ஏறாத, அந்த கேட்டில் கிரீஸ் இருக்குது, அதில் விழுந்துடாத, இதுதான் சொல்ல முடிந்தது. அப்படிப்பட்ட கூட்டம் தான். எப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க? அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தாக்கத்தை நீங்கள் சமூகத்தில் விதைக்க நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஊர்களையும் ஒரு கிரவுண்டில் நீங்கள் கூட்டத்தை போடுங்க. மக்களை தாங்க நீங்கள் சந்திக்கணும். திருச்சியில் நடந்துச்சு பார்த்தீங்கல்ல, இதே திருச்சியில் வந்து அந்த மரக்கடை பஸ் ஸ்டாப்
இதே போன்ற நெருக்கடி இருந்தது. நான் அப்பொழுது நான் சொன்ன ஒரு ஊடகத்தில், இது அடுத்தடுத்த கூட்டங்கள் நடந்தால் நிச்சயமாக உயிர்ப்பலி ஏற்படும் எல்லாரும் சொன்னாங்க. நான் மட்டும் இல்லை, பல்வேறு பத்திரிகையாளர்கள் இந்த செய்தியை சொன்னாங்க. இது சரியில்லை, இது ஒரு போகிற போக்கு சரியில்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், அரசு தடுக்க வேண்டியதானே, அரசு தடுத்து நிறுத்த வேண்டியதானே. ஏற்கனவே இவர் வர்றதுனால அரசுக்கு கடுப்பாயிடுச்சு, அவர் ஓட்டை பிரிக்கிறாரு. 2026 நாங்கள் அவர் தான் முதல்வர் இப்படி சொல்கிறதுனால திரு ஸ்டாலின் அவர்கள் எரிச்சல் அடைந்து தடுக்கிறாரு. இது சொன்னீங்களா இல்லையா? அப்போ அதையும் செய்ய முடியல. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஒரு நல்ல இடத்த கொடுக்க வேண்டியதானே பிரச்சாரத்துக்கு. நீங்கள் உங்களுடைய லெட்டரில் கொடுத்த 2 இடங்களில் ஒன்றை தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் எந்த நேரத்தில்? காலையில் 8:45. 8:45 கொடுக்கப்பட்ட இடம் நீங்கள் நைட் 8:45 பேசுகிறீங்கன்னா அதுவரை அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது யார்? காவல்துறையா? உங்களுக்கு 20,000 பேரை காவல்துறை ஒரு 500 பேர் கட்டுப்படுத்திடுவாங்களா? ஆனால் அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா சார், இப்போ அவங்க லெட்டரில் 10,000 பேர் கூடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த கரூரில். ஆனால் 20,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்க சமயத்தில் காவல்துறை, உளவுத்துறை பேக்லேருந்து அது ஃபோர்ஸ் அனுப்பணும்ல சார். உளவுத்துறை மானிட்டர் பண்ணணும்ல, கூட்டம் கூட்டிகிட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமான காவல்துறை போட்டால் தான் கட்டுப்படுத்த முடியுன்ற மாதிரி உளவுத்துறையோட பங்கு அதில் அதிகமாக இருக்குது. அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி சொன்னதை நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம், எல்லாருமே காட்சிப்படுத்தினாங்க. ஏன்னா நம்ம போட்ட கண்டிஷனை கேட்டிருக்க வேண்டாமாடா அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டு கதறி பேசினதை பார்த்தோம். இதை நீங்கள் அரசியல்னு சொன்னால் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருமே அடிப்படையில் இயல்பில் மனிதர்கள் தான். அது அமைச்சராக இருந்தாலும், முதல்வராக இருந்தாலும், பத்திரிகையாளராக நம்ம இருந்தாலும் அடிப்படையில் மனிதர்கள். மனிதாபிமானமும் மனிதநேயமிக்கவர்கள் தான். இந்த நிகழ்வை பார்த்த எந்த கட்சியை சாராதவர்கள் தான். அது கட்சிலாம் இல்லை. இப்போ இன்றைக்கும் கரூரில் நீங்கள் போங்க, எல்லா கட்சிக்கார தலைவர்களும் தொண்டர்களும் நிற்கிறாங்க. இன்றைக்கி ஆம்புலன்ஸ் பாருங்கள், எல்லா ஆம்புலன்ஸ் இருக்குது, எல்லா கட்சிக்கார ஆம்புலன்ஸும் நிற்கிது, 108 நிற்கிது, பறந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் கட்சிக்காரங்க எங்கேன்னு கேட்குறேன். இந்த புசியானது எங்கே? ஏதாவது ஒரு ஊடகம் அவரை காட்சிப்படுத்திச்சா, ஒரு பேட்டி எடுத்துச்சா? அவர் தானுங்க பொதுச் செயலாளர். நீங்கள் இப்போ விஜய் வந்தால் கூட்டம் மறுபடியும் கூடும், அல்லது விஜயை கல்லெடுத்தே விடுவாங்க, விஜய் மேலே கோபமாயிட்டாங்க, ஏன்னா 40 குடும்பத்தை சார்ந்தவர்களும் விஜய் மேலே இன்றைக்கி கொலவெறியில் இருப்பாங்க. இப்போ விஜய் வேணால் ஓகே வராததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அவர் சென்னை போனதை நான் நியாயப்படுத்த மாட்டேன். கரூர்லேயே தங்கியிருக்கணும், இல்லை குறைந்தபட்சம் திருச்சியிலேயாவது அவர் தங்கி இருந்து இந்த வேலையை செஞ்சுருக்கணும், செய்யலை. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் களத்தில் இல்லை? இந்த கேள்வியை எல்லாரும் கேட்குறாங்க. நின்று வேட்டியை மடித்து கட்டிட்டு செஞ்சுருக்க வேணாமா? நீங்கள் விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமாங்க. விஜயகாந்த் மதுரையில் கட்சி ஆரம்பித்த காலத்தில் 20 லட்சம் பேர் கூட்டினாங்க. எத்தனை பேர் செத்தாங்களா? யாராவது? ஒருவேளை அவங்க இருந்தால் இன்னும் பதட்டம் அதிகரிக்கும்னு நினச்சிட்டு கூட இருக்காமல் இருக்கலாம். பதட்டம் அதிகரித்தா எங்கே? ஏன் பதட்டம் அதிகரிக்குது? யாரை பார்த்தா பதட்டம் அதிகரிக்கும்? அடிப்படையில் யாரை பார்த்தா உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும்? ஒரு வன்முறையாளரை பார்த்தா பதட்டம் அதிகரிக்கும். இவரால் மறுபடியும் பிரச்சனை வந்துருமான்னு பார்த்தா பதட்டம் அதிகரிக்கும். இவரால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு பார்த்தா பதட்டம் அதிகரிக்கும். அப்போ நீங்கள் பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய நபர் என்று ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு பதட்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர், உங்களுக்கு எந்த சித்தாந்தமோ எந்த கொள்கையே இல்லை. நீங்கள் கொள்கைப்படுத்தியிருக்க வேணாமா? நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, 6 மாதம் ஆயிடுச்சு. உங்களுடைய கூட்டத்தை நீங்கள் ஒரு கொள்கைப்படுத்த வேண்டாமா? நம்ம கொள்கை இதுதான். வெறும் படத்தை காமிச்சா போதுமா? படத்தையே நீங்கள் சேர்த்துட்டு போயிட்டு இருந்தால் போதுமா? நம்மளுடைய கொள்கை இது, சித்தாந்தம் இது. அறிஞரன்னா அதுக்கு கோட் பண்ணதான் சொன்னேன். அவர் திமுகவை ஆரம்பித்த காலகட்டத்திற்கு முன்பே மக்களிடம் பேசினார். திராவிட சித்தாந்தத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ எனக்கு இந்த சொல்லும்போது எனக்கு இன்னொரு பக்கம் கோபம் வருது. நம்ம வளர்ந்த மாநிலம், இன்றைக்கி கல்வியில் மேலோங்கிய மாநிலம், நம்ம தான் டாப்பில் இருக்கோம். ஜிடிபியில் 11.16, எல்லாருமே படிச்சிட்டோம். என்ரோல்மெண்ட் ரேஷியோ, உயர்கல்விக்கு போகிறவங்க இந்தியாவிலேயே நம்ம 56 விழுக்காடு, அகில இந்திய அளவில் 28 விழுக்காடு தான். இதே குஜராத்தில் 26 விழுக்காடு தான். காலரை தூக்கி விட்டுட்டு இருந்தோமே, இன்னைக்கு எந்த வகையில் நம்ம காலரை தூக்கி விட முடியும்? உயர்கல்வியில் மேலோங்கி இருக்கிறோம், கல்வியில் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கிறோம், சித்தாந்தத்தில் இங்கே பாஜக கால் ஊன்ற முடியாது. இது சமூக நீதி பூமி இல்லைங்க. ஒரு தலைமுறையை விட்டுட்டோம். ஒரு தலைமுறை இன்னைக்கு ஒரு தரிகட்டு ஒரு தலைமுறையை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அவங்கள நம்ம அரசியல் படுத்தலை,
அவர்களுக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லிக் கொடுக்கல. இது யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியல. எல்லார் மேலே தப்பு தான். முன் சென்ற அத்தனை சமூகத்துக்கு மேலேயும் தப்பு தான். எல்லா கட்சிக்காரங்கள் மேலேயும் தப்பு தான். நம்ம பெருமைப்பட்டு விட்டுட்டோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த இளைஞர்கள் இன்னைக்கு தறிகட்டு இருக்காங்களே. ஒரு சினிமா நடிகரை பார்த்து ஈர்க்கலாங்க. அஜித் வந்தாலும் கூட்டம் கூடும், சிவகார்த்திகேயன் வந்தாலும் கூட்டம் கூடும். கூட்டம் கூடுறதுலாம் பிரச்சனை இல்லை, பார்த்து விட்டு போயிடுவாங்க. இந்த வெறித்தனத்தை ஏற்படுத்தியது யார்? இது வந்து அடிக்ஷன் இல்லையா? ஆன்லைன் ரம்மி மாதிரி ஒரு அடிக்ஷனுங்க இது. இன்னைக்கு போய் விழுகிறாங்களா, குழந்தைய தூக்கி வீசுறாங்களா, இந்த அடிக்ஷனை ஏற்படுத்தினது யாரு? ஆனால் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் வந்து விஜய்க்கு தேவை அப்படின்ற மனநிலையோடு இருக்காரா, இல்லை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு எங்கெங்கெல்லாம் தவறான்னு பார்க்குறீங்க? ஏன்னா சார் இதில் ஒரு விமர்சனம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த நேரம் அதை சரியாக கடைப்பிடிக்கிறது இல்லை. ஏன்னா 8:45 சொன்னோம் அப்படின்னா சொன்னோடனே போயிட்டோம் அப்படின்னா கூட்டம் வராது, கொஞ்சம் லேட் பண்ணால் தான் கூட்டம் வரும்ன்ற மாதிரி செயல்பட்டது விமர்சனம் இருக்குது. அதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் வந்து ஒரு சைக்கோங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், விஜய் ஒரு சைக்கோ. 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 மணி நேரம் காத்திருக்க ஒருத்தனை வச்சு அவன் நல்லவனா சைக்கோவாங்க? நான் பொதுவாகவே கேட்குறேன். நீங்கள் 10 நிமிஷம் என்கிட்ட பேச வர்றதுக்கு நான் 10 மணி நேரம் வீட்டில் காக்க வைக்கிறீங்கன்னு வைங்க, நீங்கள் நல்லவரா சைக்கோவா? நான் உங்களை பார்க்க வர்றேன். நீங்கள் எனக்கு வந்து காலையில் 9 மணிக்கு அனுமதி கொடுக்குறீங்க, நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஆனால் இரவு 9 மணிக்கு தான் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர்? இது விஜய்க்கு பொருந்தாதா? தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் நான் பேசலை, இது விஜய்க்கு பொருந்தாதா? நீங்கள் என்ன சித்தாந்தத்தை உருவாக்கி மக்களுக்கு கொண்டு வரீங்க? மேடையில் தப்பாக பேசுகிறீங்க, அது விடுங்க. எழுதி கொடுத்ததை பேசுகிறீங்க, எங்கள் ஆட்சி தொடரும்னு கூட பேசுகிறீங்க, அதை கூட நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பேசிட்டு போகணும், இவ்வளோ பேர் காத்திருப்பாங்க, 20,000 பேர் இளைஞர்கள் குழந்தைகளை வச்சு காத்திருப்பாங்க என்கிற அடிப்படை அறிவு விஜய்க்கு இல்லையா? இது ஒரு அடிப்படை அறிவு தானேங்க. நீங்கள் விமானத்தில் வந்து சொகுசு வாகனத்தில் வர்றீங்க, ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு வேணாமா? காத்திருக்காங்களே, அவங்களுக்கு தண்ணி இருக்காத, சாப்பாடு இருக்காத, வெயிலில் காத்திருப்பாங்களேன்னு. அப்போ நீங்கள் சைக்கோ இல்லாமல் யாரு? உண்மையில் தமிழக அரசு அவரை கைது பண்ணணும். இன்னைக்கு வந்து ஒரு நபர் விசாரணை கமிஷன் அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் வச்சுருக்காங்க. கைது பண்ணியிருக்கணும். ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் கைது பண்ணியிருப்பாங்க, கைது பண்ணி தூக்கியிருப்பாங்க ராத்திரியா. ஆனால் முதல்வர் பொறுமை காக்கிறார். பழி வாங்கிடக்கூடாது, அது மாதிரியான ஒரு பொருள் வந்து மக்கள் மத்தியில் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. நீதிமன்றத்து மூலமாக பார்த்துக்கலான்றாங்க. ஆனால் சார் இதில் பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநிலத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இதுக்கு திமுக தான் காரணம். ஏன்னா மின்தடை ஏற்பட்டது, அந்த மின்தடை தொடர்ந்து தான் அங்கே வந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டது, போலீஸ்காரங்களை எத்தி சார்ஜ் பண்ணுறாங்க, பதற்றம் ஏற்படுது, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்ன்ற மாதிரி அவர் ஒரு சார்ஜ் வைக்கிறார். ஏன் மின்தடை ஏற்படுத்தினாங்க? நீங்கள் தான் வந்து போஸ்ட் மரத்தில் ஏறுறீங்களேங்க. அறிவிக்கப்படாத மின்தடை திடீர்னு ஏற்படுத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது திட்டமிட்டு தான் ஏற்படுத்தினாங்க, திருச்சியில் ஏற்படுத்தினாங்க. நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்குறேன். ஏனென்றால் இந்த கூட்டம் வந்து அது ஆலமரமா போஸ்ட் மரமான்னு தெரியாமல் ஏறுது. மின்சாரம் தாக்கி செத்து போயிட்டா யாரை பதில் சொல்லுவீங்க? இப்போ கூட்டம் கூடி இருக்கு, பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதில் 4 பேர் ஏறிட்டாங்கன்னு செத்து போயிட்டாங்கன்னு. அப்போ நீங்கள் அரசை குறை சொல்ல மாட்டீங்களா? இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுதே, மின்சாரத்தை தடை பண்ணியிருக்க வேண்டாமா? இதே வாய் பேசாதா? கேட்கும்ல. அதற்கு பாதுகாப்புக்கு தாங்க அதை தடை பண்ணுறாங்க. 10 நிமிஷம் பேச போகிறாரு, மின்சாரத்தை தடை பண்ணுவோம், பேசி முடிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறாங்க. காவல்துறை சில நிபந்தனைகளை விதித்து கொடுக்குறாங்க. இவ்வளோ பேர் தான் கூடணும், மூவ் ஆகிடணும். நீங்கள் 8 மணிக்கு சொன்னீங்க, எத்தனை மணி நேரம் வர்றீங்க? காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும்ல. இப்போ இது அடிப்படையில் யார் மேலே நான் என்ன கேட்குறேன்? சரி, காவல்துறை முடிந்த அளவுக்கு செஞ்சாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தார்மீக பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த கட்சியுடைய 2ஆம் கட்டத்தில் இருக்கா? எங்க ஒருத்தர் ஒரு 10 பேரை கூட்டு வருவானா? சார், மக்களை பாதுகாப்பது காவல்துறையில தானே சார் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், மக்களை பாதுகாப்பது காவல்துறை. எதிலிருந்து? லா அண்ட் ஆர்டர்லேருந்து. வேறு எதுவும் பிரச்சனை வராமல் அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு காவல்துறை கடமை. இப்படி 20,000 பேர் மொத்தமாக கூடுவீங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டீங்க, அவர்களை நம்ம அடிக்கவும் முடியாது, காவல்துறையை வந்து தட்டி விட்டுட்டு போவீங்க. ஆனால் காவல்துறை பொறுப்பு. காவல்துறை என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க. அப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் கொஞ்சம் வழி நடத்தணும். அமைதியாக இருங்க, ஒரு 500 பேர் 1000 பேருக்கு ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் நடப்பது எங்கன்னா பேச்சு இது மாதிரி நடக்குது. தேர்தல் பரப்புரையா? போர்க்கலாம்.
ஒவ்வொரு தடவையும் அந்த அவங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா மலைபோல் குவிந்த செருப்புகள், மலைபோல் குவிந்த கொடிக்கம்பங்கள், கற்கள், பொதுச்சொத்தை சேதப்படுத்துதல், சேர்களை உடைத்தல், இதுதான் வெறித்தனம். இதைத்தான் நீங்கள் வந்து உங்கள் கூட்டத்துக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இதுதான் அரசியல்படுத்துதலா? இதுதான் ஆட்சி மாற்றத்துக்கான வழிமுறையா? இல்லை, விஜயும் வந்து பல முறை சொல்கிறார், நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டு வராதிங்க அப்படின்லாம் நிறையா அறிவுறுத்தலாம் கொடுக்குறாரு. அதையும் தாண்டி வரும்போது அவர் மட்டும் ஒரு தனிநபராக அவரை மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியும் இல்லைங்க. இதில் பெரும்பான்மையான அந்த ஓனர்ஷிப் அவர் தான் எடுத்துக்கணும். இதை வந்து அதுக்காக இந்த கூட்டத்தை முழுமையான ஆதரிக்கலை, முட்டாள்தனமான இந்த செய்கையின் ஆதரிக்கலை. அதனால தான் நான் பேச்சின் ஆரம்பத்தில் சொன்னேன், இவர்கள் எல்லாம் அரசியல்படுத்தப்படாத ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்து எப்படி இது வந்து நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் இப்படி வந்து ஒரு தொய்வு ஏற்பட்டது என்பது அதிர்ச்சியாக நான் பார்க்குறேன். நீங்கள் பாருங்களேன், ஒரு 50 ஆண்டு கால வரலாற்றை பாருங்கள், எந்த தலைமுறையும் வந்து தொய்வு ஏற்படலை. நீங்கள் 60களில் 50களில் பெரியார் காலத்துலேருந்து எடுத்துக்கங்களேன், அந்த காலகட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 2000க்கு அப்புறம் இந்த 20 ஆண்டுகளாக ஏற்பட்ட தொய்வு இருக்குது பார்த்தீங்களா? இந்த குழந்தைகளெல்லாம் பெரும்பாலானவர்கள் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க. இவர்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. இந்த தொய்வை தான் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அரசுகள் மட்டுமல்ல, நம்மளே எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி தான். அனைத்து கட்சிகளும் யோசித்து எங்கே தப்பு நடந்திருக்குன்னு இன்றைக்கி வட இந்தியா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு நடிகருக்கு இத்தனை கூட்டம். இங்கே சிரஞ்சீவிக்கு கூட்டம் குடிச்சுங்க திருப்பதியில். அதெல்லாம் ரைட்டு தாங்க, திருப்பதியில் குடிச்சு அவர் வெற்றி பெற முடியலைங்கிறது அடுத்த விஷயம். இதே மதுரையில் விஜயகாந்துக்கு கூடியிருக்கு, சரிதான். ஆனால் அவர்களுக்கு கூடாத ஏதோ ஒரு நிகழ்வு ஏன் இங்கே நடக்குது, அதுதான் முக்கியம். அவர்கள்ட்ட வெறித்தனம் கிடையாது, கூட்டம் குடிச்சு. இங்கே அப்படி இல்லையங்க, சினிமாவாக பார்க்கிறார்கள், ஷூட்டிங்காக பார்க்குறாங்க. சினிமாவில் எப்படி விஜய் இருக்காரோ அதை அப்படி பார்க்குறாங்க, நிகழ்கால விஜயா பார்க்கல. ஒருவேளை அவர் நிகழ்கால விஜயாக இருந்தால் வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நிற்பார். அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் கேரவனில் போய் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தலையில் துண்டை கட்டிக்கிட்டு வந்து, என்னாச்சு வாங்கடா பார்த்துக்குவோம், யார் இறந்து போயிட்டாங்க, நம்ம மக்களை தூக்கு, நம்மளே அந்த வேலையை செய்வோம், வந்து நின்றுருப்பாரு. விஜயகாந்த் நின்றார்ல பல்வேறு இடங்கள்ல. நீங்கள் ஏன் ஓடுனீங்க? உயிரை காப்பாற்றிக்க ஓடுனீங்க. உங்களை யாரும் கை வச்சிருவாங்களோன்னு பயந்து ஓடுனீங்க. பனையூரில் போய் கதவை சாத்தினீங்க. பாதுகாப்பு படையோடு இன்றைக்கி நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து உள்ளே இருக்கீங்க, தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க, இதயம் நொறுங்கி விட்டதுன்றீங்க. ஆனால் தமிழக மக்களோட இதயம் நொறுங்கி விட்டது. உங்களை நினச்சி கொஞ்சம் பெருமைப்பட்டாங்க, அரசியலுக்கு வராரே அப்படின்னு ஆதங்கப்பட்டவருடைய இதயம் நொறுங்கி விட்டது. அந்த இளைஞர்கள் மனதில் இதயம் உடன் நொறுங்கி விட்டது. உங்களை தளபதின்னு கூப்பிட்டாங்கல்ல, அவர்கள் மனது இன்றைக்கி இதயம் நொறுங்கி விட்டது. அவர் எதிர்பார்க்கல இப்படி எல்லாரையும் தவிக்க விட்டு ஓடுவார் ஒரு தலைவர்னு எதிர்பார்க்கல. அவர் மட்டும் இல்லை, கூட இருந்த அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. யாருமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு கையறு நிலையில் இருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி அந்த பிள்ளைங்கள் வருத்தப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி வேதனைப்படுறாங்க, இப்படி வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு. இது தமிழக மக்களுக்கு ஒரு வகையில் வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு, இனி ஒரு நடிகரை நம்பி இன்றைக்கி வரக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தை கொடுத்துருச்சு. ஆனால் அதற்காக இழந்த இழப்பு என்பது 40 உயிர்கள். அது சீரணிக்க முடியல, அதை யாராலும் ஜீரணிக்க முடியாது. பச்சிளம் குழந்தைகளை பார்க்கும்போது மனம் பதபதுக்குது. கண்ணீர் விடாதவர்கள் கல் நெஞ்சர்கள், அதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி பொய்யாமொழி கண்ணீர் விடுறதை அரசியல்படுத்துகிறாங்க. அவரும் ஒரு சாமானிய மனிதர் தானேங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு டிவியில் பார்க்கும்போதே நமக்கு கண்ணீர் வருது, வெளியே வருது. அடிப்படையில் மனிதர்கள் தானே. விஜய் வந்து வெளியே மக்களிடம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் சிந்தணும். நான் இன்னொன்று கேட்குறேன், அத்தனை பேர் துப்பாக்கி சூழல் இருந்ததுக்கெல்லாம் காசு கொடுக்க சொன்னீங்களே, இன்றைக்கி 40 பேருக்கு நீங்கள் குடும்பத்துக்கு தலா 1 கோடி நீங்கள் கொடுக்க வேணாமா? அறிவிக்கணுமா இல்லையா? அதை அறிவிங்க. நியாயமாக நேர்மையாக அந்த தேர்தல் அந்த விசாரணை கமிஷனை சந்திங்க, எங்கே தப்பு நடந்ததுன்னு பாருங்கள். தமிழக மக்களுக்கு நீங்கள் செஞ்ச இந்த செயல் உங்களை தூங்க விடாது. சார், முதல்வர் சொன்னது போல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அடுத்து நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போ தமிழக அரசாகட்டும் விஜய் ஆகட்டும் என்னென்ன புரிதலோடு இனி அடுத்து வரக்கூடிய பரப்புரை நடத்தணும்னா, அடுத்து வர பரப்புரை ரத்து பண்ணிட்டாருன்னா, ஆனால் நிச்சயமாக நடத்துவாருன்னா அவர் தேர்தல் நோக்கி போயிட்டுருக்கார் அப்படின்ற பட்சத்தில் பரப்புரை நடத்துவார். அந்த கட்சிக்காரங்களும் சரி விஜயும் சரி எப்படிலாம் ரெகுலேட் பண்ணால் இந்த மாதிரி சம்பவம் நடக்காதுன்னு எடுத்துக்கலாம் சார். நிகழ்காலத்திலே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. உங்கள் காலத்தில் தான் எடப்பாடி ஊராக போயிட்டு இருக்காரு. அவரும் பெரிய கட்சி தலைவர் தான். இன்ஃபேக்ட் அவர் பண்ண இடத்துல தான் இவரும் பண்ணார் பிரச்சாரம் கரூரில். ஆமாம், இப்போ எடப்பாடி எங்கே பிரச்சாரம் பண்ணாரோ அங்கே தான் நீங்களும் பண்ணீங்க. அப்போ எடப்பாடி கூட்டத்திலேயே அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கல.
உங்கள் கூட்டத்திலேயே நிகழ்வு நடந்தது. இப்போ நீங்கள் எதை தூண்டுறீங்க? எடப்பாடியும் பிரச்சாரம் பண்ணார். நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. இப்போ நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்கன்னு அங்கேயே உங்களுக்கு வந்து விடை இருக்கிறதா? உங்களை தடுக்க யாரும் இல்லை. ஜனநாயக ரீதியில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் மக்களை சந்திக்கலாம், அதில் யாரும் தடைப்பட போகிறதில்லை. ஆனால் நீங்கள் செய்தது இது ஒரு வகையான அருவருக்கத்தக்க அரசியல். அதுதான் உண்மை. இன்றைக்கி 40 பேரை பள்ளி கொடுத்துட்டீங்க. உங்களை தூங்க விடாது. இனி விஜய் உங்களால் தூங்க முடியாது. இது உங்கள் இறுதி காலம் வரை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். 40 குடும்பத்துடைய சாபம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எளிதாக கடந்து போயிட முடியாது. இதை சுய பரிசோதனை செஞ்சு நீங்கள் அடுத்த கடத்துக்கு வாங்க. அதுதான் நான் விஜய்க்கு சொல்வது. சார், இப்போது உங்களிடத்துல சில கேள்விகள் இருக்கும்ல, தமிழக அரசுலையும் சரி கோரிக்கைகள் இருக்கும், விஜய்ட்டையும் சரி பல கோரிக்கைகள்லாம் இருக்கும். என்னென்ன கேள்விகள் உங்களிடத்துல இப்போ இருக்குது, அதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வந்து விசாரணை கொண்டு போகணும்னு பார்க்குறீங்க? இப்போது முதல்வர் அவர்கள் நேற்றே அறிவித்த செய்தி என்பது அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிஷன், அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு கூட அருணா ஜெகதீஷன் தலைமையில் தான் ஒரு நபர் கமிஷன் போட்டாங்க. இது அடிப்படையாக எல்லா அரசியல் கட்சிகளும் இது தான் செய்யணும். ஏனென்றால் அப்பொழுது தான் நீங்கள் ஒரு காழ்ப்புணர்வோடு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கி அருணா ஜெகதீஷன் அவர்கள் கண்டிப்பாக வந்து எல்லார்ட்டையும் விசாரிப்பாங்க. அங்கே நடந்த அந்த கூட்டம் நடந்த இடத்த பார்ப்பாங்க. அனுமதி காவல்துறை எப்படி கொடுத்துச்சுன்னு பார்ப்பாங்க. அதிலிருந்து ஆரம்பிக்கும். காவல்துறை கொடுத்த அனுமதி சரியான்னு பார்ப்பாங்க. அந்த கூட்டம் கூடி எத்தனை மணி நேரம் காத்திருந்ததை பார்ப்பாங்க. விஜய் மேலே என்ன தப்பு இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த மக்கள் மேலே என்ன தப்பு இருக்குன்னு பார்ப்பாங்க. காவல்துறை என்ன தவறு செய்திருக்குன்னு பார்ப்பாங்க. அரசு சரியாக இதை கையாண்டுதான்னு பார்ப்பாங்க. எல்லா கோணத்துலேயும் கவனிப்பாங்க. கவனித்து நிச்சயமாக ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அதற்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிந்து ஒரு 20-30 நாட்கள் ஆகும். முழுமையாக விசாரணை செய்து கொடுக்கலாம். 1 மாத காலத்திற்குள் கொடுக்கணும். அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். நீதியரசர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இது போன்ற ஒரு செயல் இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடாது என்று முதல்வர் சொல்கிறார். அதுதான் முக்கியம். இது மாதிரி ஒரு செயல், இது மாதிரி ஒரு இழப்பு என்பது இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடாது என்றால் அதற்கான சட்டத்தை கொண்டு வரணும். அதான் முக்கியம். நீங்கள் வெறுமனே வந்து இவர்களுக்கு விஜய்க்கு மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் யார் இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்களை நடத்தினாலும் அதற்கு தடையை போடுவதற்கான ஒரு சட்டம் கொண்டு வரப்படணும். இத்தனை பேர் தான் கூடணும், அல்லது ஒரு நேரத்தை சொல்லிவிட்டால் அந்த நேரத்துக்குள் கட்சித் தலைவர் வந்திருக்கணும், அதுக்கு மேலே கூட்டத்தை அனுமதி கிடையாது, வாகனங்கள் இந்த இடத்துல நிறுத்தணும், அல்லது ஒரு சின்ன ஊர்களில் வந்து வெளியே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் கூட்டம் நடத்தணும். இப்படி ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க. அதற்கான வழிமுறை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே இழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுகளும் தீர்வுகளும் வரும். அதுதான் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய இழப்பு, தமிழக மக்களுக்கான இழப்பு. அது அப்படி தான் பார்க்குறேன். அதை வைத்து தான் இதை அரசியல் செய்யாமல் ஆளுங்கட்சியும் மற்ற கட்சிகளும் இதை அணுக வேண்டும் என்பது தான் என்னை போன்றவர்களுடைய கேள்வியாக இருக்கு. ஆனால் சார், இதில் சோசியல் மீடியா முழுக்கவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது திமுக அரசோட அரசியல் சதியினால தான் நடந்திருக்குன்ற மாதிரி தாவேகாரங்களும் சரி விஜயை சப்போர்ட் பண்ணுறவங்களும் பல கருத்துக்கள் முன் வச்சு. அதான் சொல்கிறேன், தாவேகாவை சார்ந்தவர்களை இது மனிதாபிமான அடிப்படையில் ஒப்புக்கொள்ள மறுப்பது என்பதே ஒரு அருவருப்பானதுன்னு வைங்களேன். இதை விஜயே வந்து ஏன் இது வரைக்கும் பேசலை? இப்போ வந்து திமுக சதினா இப்போ இந்நேரம் விஜய் வந்து பனையூரில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்க மாட்டார்? நான் கேட்குறேன். கூப்பிட்டா வந்திருக்க மாட்டாங்க எல்லாரும்? எல்லா மீடியாவும் அங்கே தான் நிற்கிது. இது திமுகவுடைய சதி, நாங்கள் கேட்டது இந்த இடம் இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததுனால தான் நடந்துச்சுன்னு ஏன் நீங்கள் பேட்டி கொடுங்க? இதை யாரும் தடுக்கலையே. இப்போ நீங்கள் யூடியூப் சேனல்காரங்க பேசுகிறது வேறு, அதை நம்ம எடுத்துக்க முடியாது. 1000 கருத்துக்கள் வரலாம். விஜய் பேசணும், விஜய் மௌனம் கலைக்கணும், அவர் என்ன நடந்துச்சு, நான் என்ன பண்ணியிருக்கணுங்கிறத பேசணும், முதலில் தமிழக மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் அவர் பேசணும். அதுதான் சரியா இருக்கும். ரைட் சார், இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு கருத்துக்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.